எல்லாமே போச்சு. டக்குனு என் கண்ணத்துல அற சண்டை போடு. ஏய் எதுக்குடி? உனக்கு என்ன பைத்தியமா? உன்னை போய் அடிக்க சொல்ற? என் செல்லா குட்டிடி நீ. சும்மா இருடா, அம்மா வராங்க. அவங்க நீ கெட்டவனே நம்பணும். இப்ப நீ அடிக்க போறியா இல்லையா? அங்க பாரு. அடி. நேரம் இல்ல, அடி. அடிடா. என்னடி பெரிய இவளா நீ? டைவர்ஸ் கிட்ட கொடுக்க மாட்டேன். இங்க பாரு, உனக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கோர்ட்டே உன்கிட்ட இருக்கிற குழந்தைய பிடிங்க என்கிட்ட அனுப்பி வச்சிரும். புரியுதா? எங்க இப்படியா பப்ளிக் பிளேஸ்ல போட்டு அடிப்பீங்க? எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம பாப்பா இப்பதான். என்னது பாப்பாவா? ஆடி ஒழுங்கா வந்து என் கூட வாழு, இல்ல டைவர்ஸ் கொடு. வாடி வா வா, என் கூட வீட்டுக்கு வா. வா விடுங்க, நான் உங்க கூட ஒரே வீட்ல வாழ மாட்டேன். விடுங்க, வா கையை விடுங்க. இப்பவே வா, வீட்டுக்கு போலாம். வா. ஏய் யாருமா நீ? பொது இடத்துல பொண்ணு மேல கை நீட்டுறவன தட்டி கேக்குற சாதாரண பொண்ணு தான். இவ யாரு தெரியுமா? என் பொண்டாட்டி. அவளை அடிப்பேன், உதைப்பேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். அத கேட்க நீ யாருடி? இன்னொரு தடவை டீனு வாயில வந்துச்சு பேச நாக்கு இருக்காது. என்ன பேச்சையே காணோம்? ஒரு பொது இடத்துல கட்டின பொண்டாட்டி இப்படி கேவலமா நடத்துறியே, நீ ஒரு மனுஷனா? உனக்கு இது அசிங்கமா இல்ல? என் குடும்ப விஷயத்துல தலையிட நீ யாருமா? உன் குடும்ப விஷயம்னா அது உன் வீட்லயும் முடிச்சிருக்கணும். இப்படி பப்ளிக் பிளேஸ்ல வச்சு ஒரு லேடி அராஸ் பண்ணா நான் கேள்வி கேட்கதான் செய்வேன். நீ அடங்க மாட்ட. இரு, நான் உடனே மகளிர் போலீஸ்க்கு கால் பண்றேன். இங்க பாருமா, வேண்டாமா. இவரு என்னோட புருஷன். இவர்கிட்ட அடி வாங்குறது என் தலையெழுத்து. நான் வாங்கிட்டு போறேன். நீ தலையிடாதமா ப்ளீஸ். நீங்க சும்மா இருங்க மேடம். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கேள்வி கேட்காம விடுறதுனாலதான் தலையில ஏறி ஆடுறாங்க. நான் சும்மா விட மாட்டேன். நான் போலீஸ்க்கு கால் பண்ண தான் போறேன். வருமா, சொன்னா கேளு. ஏய், நான் யார வேணா என்ன வேணா பண்ணுவேன். உனக்கு என்ன? வந்தமா வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். போனை குடுறி.